அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா பிரெட்ட வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு 4 பிரெட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு பதம் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை இந்த தண்ணியில் கரைஞ்சு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். நல்லா செவந்து வரணும், அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நான் இன்னொரு ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் நாம் சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ரொம்ப எளிமையாக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.